நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா ஆர்டிகல்ஸ். இப்போ ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல்லிற்கு முன்னால வரும். ஏ, அண்ட், த இந்த 3 வார்த்தைகளையும் நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆப்பிளுக்கு முன்னால் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் ஆப்பிள், அ ட்ரீ, ஆன் அம்ப்ரெல்லா. ஸோ அம்ப்ரெல்லாவுக்கு முன்னால் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ட்ரீ அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னால் அ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ எந்த இடத்துல அ யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் வவல்ஸ் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு. அது வந்து 5 லெட்டர்ஸ், ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 லெட்டர்ஸ் வந்து வவல்ஸ். மற்ற ஆல்ஃபபெட்ஸ்க்கெல்லாம் என்ன பேர்னா கான்சனன்ட்ஸ். ஒரு வார்த்தை வவல் சத்தத்தோட ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு முன்னால ஆன் அப்படின்னு போடணும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஆன் அம்ப்ரெல்லா, ஆன் இந்தியன், ஆன் ஆக்டர். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஆன் அவர். இப்போ அவரோட ஸ்பெல்லிங் என்ன? HOUR. ஹெச்ங்கிற வார்த்தையில் இந்த வேர்டு தொடங்குது. ஆனால் ஹெச் வந்து வவலா? இல்லை, ஹெச் இஸ் நாட் அ வவல். ஆனால் பாருங்க, இந்த வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, சொல்லும்போது எப்படி சொல்கிறோம்? அவர். அந்த ஹெச்ங்கிற வார்த்தை சைலண்ட். அப்போ வவலோட சவுண்டு தான் நம்மளுக்கு கேட்கும், அவர். அதனால தான் அவர், ஆனஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைங்களுக்கு முன்னால ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனுக்கு வேற சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆன் எக், ஆன் எலிஃபண்ட், ஆன் ஏரோப்ளேன். இப்போ அடுத்தது ஏ அப்படின்ற லெட்டரை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா, a captain, a tiger, a man, a woman, a boy, a bed, etc. ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? It is a table. ஆனா ஏரோப்ளேனை ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணா it is an aeroplane. இப்போ ஆர்டிகல்ஸ்னா 3 வேர்ட்ஸ்ன்னு சொன்னேன். a, an and the. இப்போ a, an பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் the அப்படிங்கிற ஆர்டிகிளை பத்தி பார்க்கலாம். இந்த ஆர்டிகிளுக்கு டெஃபினட் ஆர்டிகிள் அப்படின்னு பேரு. ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளையோ இல்லை ஒரு நபரையோ சொல்லும். இந்த the வந்து வவல் சவுண்ட் இல்லை கான்சனன்ட் சவுண்ட் எது கூடனாலும் வரலாம். எக்ஸாம்பிள், I purchased a book yesterday. I read the book. நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். அந்த புத்தகத்தை நான் படித்தேன். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா a book, நான் ஒரு புத்தகத்தை வாங்கினேன், அது ஜெனரல் ரெஃபரன்ஸ். I purchased a book. செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றீங்க? I read the book. நீங்க வாங்கின அந்த புக்கை நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால, பர்டிகுலரா அந்த புக்கை அது ரெஃபர் பண்றதுனால I read the book. அதாவது நான் அந்த புத்தகத்தை படித்தேன். அதனால the அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லும்போது யூஸ் பண்ண வேண்டிய ஆர்டிகிள். சரி, a, an, the இது எல்லாத்தையும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். I was speaking to a friend on the telephone in my house. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு, அதனால என்ன சொல்றோம்? a friend அப்படின்னு சொல்லியிருக்கோம். on the telephone. டெலிஃபோனுக்கு முன்னால the ஏன் சொல்லியிருக்கோம்னா, the telephone in my house, என் வீட்டில் இருக்கும் தொலைபேசியிலிருந்து பேசிக்கொண்டிருந்தேன். ஸோ ஸ்பெசிஃபிக்கா அந்த தொலைபேசியை சொல்றதுனால the telephone அப்படின்னு சொல்றோம்.
அடுத்த உதாரணம், The man sitting on the chair is an American. இந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கும் நபர் ஒரு அமெரிக்கன். இங்க கேட்பவருக்கு யாரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியும். The man sitting on the chair. ஸோ ஒரு குறிப்பிட்ட மனிதரை பத்தியும் ஒரு குறிப்பிட்ட சேரையும் சொல்றதுனால the அப்படிங்கிற ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணியிருக்கு. அமெரிக்கன் அப்படிங்கிறதுனால an American, a அப்படிங்கிற வவல்ல அந்த வேர்ட் அமெரிக்கன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ we use the article an.